Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்கு first ஒரு pressure cookerல measuring cupல 1/4 கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இத தண்ணியில 2 முறை நல்லா கழுவிட்டு இதல ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நீங்க வீட்ல அரைச்சது கடையில வாங்குனது எந்த சாம்பார் தூள் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்க பெருங்காய தூள் தான் சேர்க்க போறீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதல ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டா கலந்துக்கோங்க. இப்போ இதல 1 டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும்போது நமக்கு குக்கர்ல இருந்து பருப்பு பொங்கி வராம இருக்கும். இப்போ நம்ம பிரஷர் குக்கர்ல மீடியம் ஹீட்ல 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா பிரஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டி இல்லனா ஒரு சின்ன மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணியோட அளவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது தனியா இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாம்பாரை சேர்த்துக்கலாம். குக்கர் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இத ஒரு 3 ல இருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷமா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைம்ல பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க சாம்பாரோட கன்சிஸ்டன்சி நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த சாம்பார் இட்லி, தோசை, பொங்கலோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.